குந்து குந்து இல்லை இருக்குது இருக்குது கணக்கால குந்துருத்தி இப்போ அது ஒன்று ஒன்றுக்கு சொல்லுங்கள் மேடம் பண்ணிகிட்டு இருக்குது என்ன மேம் வரும்போது லைட் ஃபேன் எல்லாம் வாங்க இது என்னென்னு சொல்லுங்கள் மாஸ்டர். Dandrasana. Inhale up. Stay. 1, 2, 3, 4, 5. Relax. Once again. Inhale up. Stay. Inhale up. Down. Asana. நல்லா ஃப்ளெக்சிபிள் மாதிரி. அதுக்கு ட்ரைஸ் தான் பாருங்க எப்படி 68. இப்போ என் வயசு தான். அடுத்த மாதம் பிறந்தநாள் 1956 15/7 55. அப்போ என்னோட ஒரு வயசு சீனியரு. அப்போ 69 நான் தான். அப்படி சொல்லுங்கள், என்னோட ஒரு வயசு சீனியரா? ஆமாம். அப்படியே நீங்கள் 2 பேர் மாஸ்டர் இது பண்ணுங்க. ஓகே விஜய், இப்போ வாழ்த்து வந்துடுச்சு. வெரி சாரி, உங்களை நான் அவங்களுக்காக நான் நினச்சிட்டேன் வழிய ஒரு பெரிய என்னோட ஒரு இது மூத்த நீங்கள். ஆமாம், நீடு வாழணும். ஓகே, வெரி ஹாப்பி. இது சொர்ண கௌரி. ஆமாம், திருவான்மியூர். வாழ்த்துக்கள். இது இந்த வீடியோவை 10வது ஆண்டு விழாவில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அசோக் நகரில் சென்னை மாம்பழத்தில் நடத்தப்பட்டது. இதில் சொர்ண கௌரிங்கிறவங்க திருவான்மையிலேருந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கு 68 வயசு, என்னோட ஒரு வருடம் மூத்தவங்க. நான் 56 பிறந்தேன், இவங்க 1955 பிறந்திருக்காங்க. இவங்க செஞ்ச யோகா முக்கியமாக நான் என்ன செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அது 2த்தையுமே செஞ்சு காமிச்சிட்டாங்க. நான் வீட்டில் செய்வேன், அதுதான் என் தர்ம பற்றினு சொல்லுவாப்பில். இன்றைக்கி இதை தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்கன்ட்டு அதை என்னோட ஒரு எனக்கே 69 வயசுக்காரங்க இதை செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு தெரியுது. அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஏன் நான் சொல்கிறேன்னா,
அந்த சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சந்தோஷங்கிற வார்த்தைக்குள்ள தோஷம் அடங்கியிருக்கு. அதனால தான் ஆனந்தங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன். அதனால் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கான பெரிய இதை இதை பார்க்குறவங்க எல்லாமே இது வரைக்கும் இன்னொரு விஷயம், நான் மாஸ்டர் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா இவங்க கலைச்செல்வி டாக்டர் கலைச்செல்வி அம்மா இப்போ வெளிநாட்டில் இருந்தாங்க. ஏன்னா மகளிர் ஏன்னா தேவையில்லாத வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சுருந்தேன். அவங்களே உத்தரவு மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூத்த அக்காவுடைய யோகாவை இங்கே யாரெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்கள மாதிரி இளமையோடு இருப்பேன். எனது குலதெய்வமோ அவங்களுடைய குலதெய்வமோ ஆசீர்வதிக்கும்படி கேட்டு முடித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி.